இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13-18 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்தவற்றிற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாயிருக்கிறது. ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனித மாசில்லா குழந்தைகள் மறை சாட்சியர் திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதேய நாட்டிலே பெத்லகேமில் குழந்தையாய் பிறக்கிறார். இதை இறைவாக்கினர்கள் முன்னறிவித்திருந்தார்கள். யூதேய நாட்டில் பெத்லகேமில் மெசியா பிறக்க வேண்டும் என்று இறைவாக்கினர் சொன்னபடியே குழந்தை இயேசுவாய் இதோ இறைவன் பிறந்து விட்டார். அவருடைய பிறப்பை அடையாளப்படுத்தும் விதமாக, அறிவிக்கும் விதமாக வானிலே ஒரு நட்சத்திரம், ஒரு விண்மீன் தோன்றுகிறது. இதை கண்ட ஞானிகள், இங்கே வானிலே ஒரு அடையாளம் தெரிகிறது, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மெசியா தெய்வம் மனிதராய் பிறந்திருக்கிறது. எனவே அந்த மெசியாவை கண்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி, ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஞானிகள் அல்லது 3 அரசர்கள் குழந்தை இயேசுவை தேடி அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி வருகிறார்கள். இந்த நட்சத்திரத்தை தான் நாம் நம்முடைய வீடுகளிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே போட்டு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த ஞானிகள் வந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று விண்மீன் மறைந்து விடுகிறது, நட்சத்திரம் மறைந்து போய்விடுகிறது. எனவே மெசியாவை எங்கு தேடி பார்ப்பது? அவர் ஒரு அரச குழந்தை அல்லவா, அரசனுடைய அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஏரோது அரசனுடைய மாளிகைக்குள் செல்லுகிறார்கள். அங்கே அவர்கள் வானில் கண்ட அடையாளத்தை குறித்து, அந்த குழந்தை பிறந்திருக்கிறது, அது மெசியாதான், அது அரச குழந்தைதான் என்றெல்லாம் இவர்கள் தங்களுடைய ஞானத்தை கொண்டு, அறிவை கொண்டு வெளிப்படுத்துகிற பொழுது, சொல்லுகிற பொழுது ஏரோது அரசனுக்கு பொறாமை வருகிறது. நான் மட்டுமே அரசனாக இருக்க வேண்டிய இடத்தில், என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியும் அரசராக வேண்டிய இடத்தில் இன்னொரு அரச குழந்தையா? இந்த குழந்தையை இப்பொழுதே கொன்று அழித்து விட வேண்டும், இல்லையென்றால் நமக்கு போட்டியாக இந்த குழந்தை வந்துவிடும் என்ற ஒரு வஞ்சக எண்ணம் அவருக்குள்ளாய் தோன்றுகிறது. எனவே மறைநூல் அறிஞர்களெல்லாம் கூப்பிட்டு தேடுகிறார். அவர்கள் விவிலியத்தை தேடி பார்க்கிறார்கள். ஆம், இறைவாக்கினர்கள் சொல்லி இருக்கிறார்கள்,
மெசியா யூதேய நாட்டிலே பெத்லெகேமிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் சொல்வது உண்மைதான் என்று மறைநூல் அறிஞர்களும் வெளிப்படுத்துகிறார்கள். உடனே அரசன் நயவஞ்சகமாக சொல்லுகிறான் இந்த 3 ஞானிகளிடத்தில், நீங்கள் குழந்தையை தரிசித்து விட்டு திரும்ப வரும்பொழுது சொல்லுங்கள், நானும் சென்று அந்த அரச குழந்தையை வணங்க வேண்டும் என்று. இது முழுக்க முழுக்க வஞ்சகம் நிறைந்த பொய்யான ஏமாற்றுத்தனமான போலியான வார்த்தை. ஆனாலும் இந்த ஞானிகள், இந்த அரசர்கள் அதை நம்பி அதனுடைய உண்மை புரியாமல் இவர்கள் அரச குழந்தையான இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக வருகிறார்கள். வெளியே வந்தவுடன் மீண்டும் நட்சத்திரம் வருகிறது. அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி குழந்தை இயேசுவை பார்த்து விடுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்தில்தான் இவர்கள் மெசியாவை கண்டவுடன் மீண்டும் அதே பாதையில் சென்று ஏரோதுக்கு இந்த மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது வான தூதர் இந்த 3 ஞானிகளை வேறு பாதையில் செல்லும்படியாய் திருப்பி விட்டு விடுகிறார். இந்த அரசர்கள் திரும்ப வரவில்லை, எனவே இவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்பதை உணர்ந்த ஏரோது அரசன் இந்த ஞானிகள் வந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை 2 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே பிறந்திருக்கக்கூடிய அரச குழந்தை, அந்த ஆண் குழந்தைக்கு 2 வயது தான் இருக்கும். எனவே அது எந்த குழந்தை என்று நமக்கு தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்து விட்டால் நிச்சயமாக இந்த அரச குழந்தை மெசியாவும் இயேசுவும் கொல்லப்பட்டிருப்பார் என்ற ஒரு எண்ணத்திலே படைகளை அனுப்புகிறார். இந்த நிலையிலே வானதூதர் யோசேப்புவுக்கு மீண்டும் எச்சரிக்கிறார். ஏரோது அரசன் குழந்தையை கொல்ல தேடுகிறார், எனவே எகிப்து நாட்டிற்கு தப்பி ஓடிவிடும் என்று சொல்லுகிறார். உடனே எகிப்து நாட்டிற்கு அன்னை மரியாளையும் குழந்தை இயேசுவையும் கூட்டிக் கொண்டு ஒரு அகதியை போல இந்த யோசேப்பு வேறு நாட்டிலே குடியேறுகிறார். இந்த நிலையிலே இந்த ஏரோது அரசன் அங்கே இருந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்து விட்டான் என்று சொல்லப்படுகிறது. 2 வயதிலேயே மாசு மறுவற்ற குழந்தைகள் இதோ கிறிஸ்து பாலனிற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த மாசற்ற அத்துணை குழந்தைகளையும் தான் இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்கிறோம். மறை சாட்சியாக ரத்தம் சிந்தி இயேசுவுக்கு சான்று பகர்ந்த இந்த குழந்தைகளுடைய திருவிழா இந்த நாள். என் அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நாமும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருவிழாவிலே நாம் நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை இயேசுடைய அன்பிற்கு ஏற்றார் போல விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாய் வளர்த்தெடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய பிள்ளைகள், இன்றைய குழந்தைகள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் பல நேரங்களிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இறை நம்பிக்கையை கொடுங்கள், நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மாசு மறுவற்றவர்களாய் நிச்சயமாக அவர்கள் வளருவார்கள். அவர்கள் பிற்காலத்திலே உங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் கீழ்ப்படிந்தவர்களாக, நீதியும் நேர்மையும் உள்ள நல்ல தலைவர்களாக உருவாக வேண்டும். இந்த மாசற்ற குழந்தைகளுடைய திருவிழாவிலே இந்த ஒரு பண்பை கற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மாசற்ற குழந்தைகள் திருவிழாவிலே குழந்தை இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக, இந்த நாளை காண செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோய் நொடி இல்லாமல் இதோ இந்த குழந்தைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு வளரும்படியாய் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வளரும்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாட்டினுடைய சிறந்த தலைவர்களாக இவர்கள் உருவாகும்படியாய் நீர் ஆசீர்வதியும்.
சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொன்ன ஆண்டவரே, குழந்தைகளின் மீது தனியே சிறப்பு அன்பு கொண்டிருந்தவரே, இதோ இந்த நாளில எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும். போதை பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் முழுமையாக விடுதலை பெறும்படியாய், குடும்பத்தின் உள்ள பொறுப்புகளை உணர்ந்து மீண்டும் அவர்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. இன்னும் சிறப்பாக எந்த நோய் நொடியும், எந்த தீய பழக்க வழக்கங்களும், எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் ஆண்டவரே நீர் சிறப்பாய் பாதுகாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால், பெரும் மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டு வரும்படியாய் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதியும். இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இந்த நாளிலே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நல்ல ஆயனாக பசும்புல் வெளி மீது நீரே எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.